இங்க சக்திவேலு முத்துவேலும் சேர்ந்துக்கிட்டு பழனியை கூட்டிட்டு டைரக்டா மில்லுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம பழனியை கூப்பிட்டு, இங்க பாரு, இந்த மாதிரி வந்து பொட்டணம் அடிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இந்த மில்லு எல்லாம் வேலை செய்யக்கூடாது. நீ ஒழுங்கா இங்க இருக்கிற எல்லாரையும் மிரட்டி வேலை வாங்குற. இதுக்கு மேல நீ வந்து வேலைக்கார கிடையாது, நீ ஒரு ஓனர் மாதிரி, நீ போய் மில்லுல வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப குமாருமே ஒரு கந்து வெட்டு விஷயத்தை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா குமாரை பார்த்த உடனே இங்க சக்திவேலுமே, இங்க பாரு, இந்த மாதிரி வந்து பழனிக்கு நம்ம மில்ல முதல்ல சுத்தி காட்டு, இங்க மில்ல இருக்கிற விஷயத்தை பத்தி அவனுக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து அமுச்சு வைக்கிறாங்க. அப்ப கரெக்டா குமாரும் பழனியும் பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது இங்க பாண்டியன் ரொம்பவே கோபத்தோட வண்டியில வந்து இறங்குறாரு. அப்ப கரெக்டா பாண்டியனை பார்த்த பழனியுமே, என்னாச்சு மாமா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பழனியுமே, எங்கடா அவங்க அண்ணனுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட கேட்கறாங்க. அப்ப கரெக்டா பழனியுமே அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கை காட்டுறாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்த பாண்டியனுமே ரொம்பவுமே கோபத்தோட, இந்த பக்கம் பழனி, நீ முதல்ல உள்ள போ, இனிமேல் நீங்க வெளியில் நிற்க கூடாது, நீ உள்ள போ அப்படின்ற மாதிரி பழனி உள்ள போ சொல்றாங்க. ஆனா பழனியுமே, மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்றேன்ல, நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி பழனி அங்கிருந்து அமுச்சு வச்சுட்டு இந்த பக்கம் சக்தி வேலையும் முத்து வேலையும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஏயா, உங்களுக்குலாம் அறிவு கிடையாதா? உங்க கூட இருக்க தம்பி மேல இப்படிப்பட்ட ஒரு குறையை சொல்லியிருக்கீங்க. இந்த குறையை கேள்விப்பட்டோன்னு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சா? ஆனா உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாது இல்ல? இந்த மாதிரி பழனியை பழி வாங்கி இப்ப கடைசியில இந்த மாதிரி ஒரு நிலைமையில கூட அவனை நிக்க வச்சுட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட சக்தி வேலுமே, இங்க பாரு, எனக்கு என்ன பண்ணணும் அதுக்கு எனக்கு தெரியும், அதை நீ சொல்லி எனக்கு செய்ய வேண்டியதில்லை, எங்க தம்பிக்கு எப்படி பண்ணுமோ நாங்க அதை பண்ணி வச்சுக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சுயநலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா பாண்டியனுமே இந்த பக்கம் வந்து முத்து வேலை பார்த்துட்டு, உன்னையாவது ஒரு பெரிய மனுஷன் நினைச்சிட்டு இருந்தியா, ஆனா நீ இந்த மாதிரி வேலையை செய்வேன் நான் நினைக்கவே இல்லையா, நீ ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன் நான் போய் ஒன்ன, ஆனா நீயும் ரொம்ப கேவலமானவன் சொல்லி நிரூபிச்சிட்டல அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற பழனிவேலுக்கும் சக்தி வேலுக்கும் ரொம்பவே கோபம் ஆயிடுது. இங்க பாரு, எங்க இடத்துக்கே வந்து நீ எங்களை மிரட்டிட்டு இருக்க, இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு, உன்னை இங்கே அடிச்சு இங்கே கொண்டு புதைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியனை மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படி மிரட்டும் போது கரெக்டா இங்க பாண்டியனோட 3 பசங்களும் வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் முத்து வேலுமே அப்படியே லைட்டா வந்து பின்வாங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப கதிரும் இருந்துகிட்டு, என்னது அடிச்சிருவியா, அடிச்சு இங்கே புதைச்சிருவியா, புதைச்சு பாரு, உங்க அவ்வளவு பேரும் இங்கே கொண்டு நாங்க இங்க புதைச்சிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உள்ள இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பழனிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. சொல்லப்போனா நம்மளை எப்படி யூஸ் பண்ணிட்டாங்க, நம்ம அண்ணனுங்களே நம்மளை இவ்வளவு கேவலப்படுத்திட்டானுங்களே. ரொம்பவுமே கோபத்தோட பழனியுமே வெளியில வராரு. வந்த உடனே இந்த பக்கம் அங்க நடத்திட்டு இருக்க சண்டையை நிறுத்திட்டு, நிறுத்துங்க முதல்ல, நீங்க பண்ண வரைக்கும் எல்லாமே போதும் அப்படின்ற மாதிரி இங்க சக்தி வேலையும் முத்து வேலையும் பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. ஆனா சக்தி வேலை இருந்துகிட்டு, டேய் இங்க பாடுறா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வர்றதுக்குள்ளே, போதும் நீங்க பண்ண வரைக்கும் போதும், நீங்க எனக்கு நிறையவே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி பழனியா அவங்கள கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா பழனியால இந்த விஷயத்த தாங்க கூட முடியல. அப்ப கரெக்டா பழனியை சமாதானப்படுத்துறதுக்காக பாண்டியனுமே தன்னோட 2 மகன்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாண்டியனுமே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதுயா, இந்த மாதிரி வந்து பழனிக்கு போய் எப்படி அவங்களுக்கு எல்லாம் துரோகம் செய்ய மனசு வந்துச்சு, அவனா ஒரு புள்ள பூச்சி மாதிரியா, அவனை போய் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் அங்கிருந்து சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா அதே நேரத்துல ரொம்பவே கோபத்தோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க பழனியை பார்த்து இந்த பக்கம் அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் மாமா கோச்சுக்கிற, எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ உடனே பழனியுமே, நான் எங்கேயோ போறேன்டா, உங்க கூட எல்லாம் இருக்கவே முடியாதுடா, என் அண்ணனுங்கன்னு சொல்லிட்டு என் கூட இருந்து என் கழுத்து அறுத்துட்டானுங்கல்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வந்து ஆக்ரோஷத்தோடையும் சோகத்தோடையும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கதிர் இருந்துகிட்டு, இங்க பாரு மாமா, இந்த விஷயத்துக்குலாம் நீ கவலைப்படாத, எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், இப்படி அவசரப்படாத, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டுல விடு, இதுக்கு மேல சரி பண்ணிக்கலாம், ஆனா இதுக்காக நீ இந்த இடத்த விட்டும் இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைக்காத, நீ முதல்ல எங்கே இரு, நீ வந்து அண்ணியை விட்டுட்டு போக கூடாது, ஏன்னா உன்னை நம்பி அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து கதிருமே இப்போ உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பழனிக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அப்ப பழனியுமே அந்த விஷயத்துல, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், சரி நீங்க வீட்டுக்கு போங்க மாப்பிள்ளைங்களா, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க பழனி டைரக்டா தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அங்க வீட்டுக்குள்ள போன உடனே எல்லாருமே என்னாச்சு, பழனி ரொம்பவே பதட்டமா இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இங்க பழனியோட அண்ணிங்க 2 பேருமே, என்னாச்சுப்பா, இதான் ஏன் பதட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பழனியுமே, இல்ல அண்ணி, இந்த மாதிரி என்னோட கல்யாணம் நின்று போனதுக்கான முக்கியமான காரணமே அண்ணனுங்க தான் என்னை பத்தி தப்பா சொல்லி அந்த பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து அவங்க அண்ணிங்க 2 பேருக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆகுது. தெரியுமே இவனுங்க இப்படிதான் பண்ணுவாங்க, இவங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாறியும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல எங்க பழனியோட நிலைமையை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதை கேட்ட ஆத்தாவுமே, என்னப்பா சொல்ற, உன் அண்ணனுங்களை இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா ஆத்தா, இவங்க தான் என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க, என்னை பத்தி ரொம்பவே தப்பா பேசி இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் என் பேரையே கெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்க பழனி சொல்றாங்க. இதை கேட்ட ஆத்தாவால இந்த விஷயத்த நம்பவே முடியல, அதே நேரத்துல ஏத்துக்கவும் முடியல, ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பழனியுமே, ஆத்தா இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது ஆத்தா, நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இங்க பழனியுமே ஒரு பயங்கரமான குண்டத்துக்கு போடுறாரு. ஆனா இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே ஆடி போயிடுறாங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் சுகன்யாவுமே ஒரு நிமிஷம் மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. அப்ப கரெக்டா சுகன்யா ஒரு நிமிஷம் நீ ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி எங்க பழனியுமே உள்ள கூப்பிடுறாரு. கூப்பிட்டது மட்டும் இல்லாம, எங்க பாரு சுகன்யா, என்னால இந்த வீட்டுல இதுக்கு மேல இருக்க முடியாது, ஏன்னா எங்க அண்ணனுங்க எனக்கு துரோகம் பண்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, அதனால இந்த மாதிரி நிம்மதி இல்லாத இடத்துல என்னால வாழ முடியாது, தயவு செஞ்சு நீ என் கூட வரதா இருந்தா
இப்பவே கிளம்பி வா, இல்ல நீ இந்த வீட்டுல தான் இருக்க போறேன் அப்படின்னா என்ன மறந்துரு அப்படின்ற மாதிரி சுகன்யாட்ட சொல்றாங்க. அந்த சுகன்யாவுமே, இங்க பாருங்க, நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். நீங்க தான் என்ன தொட்டு தாலி கட்டிருக்கீங்க. நான் எதுக்காக உங்களை விட்டுட்டு இந்த வீட்டுல நான் இருக்கணும்னு ஆசைப்பட போறேன். நீங்க எங்கனாலும் சரி, நீங்க எங்க போனாலும் சரி, நான் அங்கதான் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி எங்க சுகன்யாவும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. இதை கேட்டவொன்னே பழனியுமே தன்னோட துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் சுகன்யாவுமே தன்னோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அவங்களுமே ரெடியாகி இங்க வெளியில வராங்க. ஆனா அதே நேரத்துல இங்க மில்லுல இருந்து சக்திவேலும் முத்துவேலும் டைரக்டா இந்த பக்கம் பழனி வேற ஏதாவது முடிவு எடுத்துட போறான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்கு வராங்க. இங்க வீட்டுக்கு வந்தவொடனே தெரிஞ்சிருது பழனி இங்க முடிவு எடுத்துட்டான், கண்டிப்பா நம்ம வீட்டை விட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருது. உடனே எங்க சக்திவேல் இருந்துகிட்டு, என்னடா மறுபடியும் அந்த பொட்டணம் அடிக்கிற வேலைக்கே போறியா? ஏன் நாங்கெல்லாம் என்ன உனக்கு அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டோமா? இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான்டா நாங்க இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவரும் சமாளிக்க பாக்குறாரு. ஆனா பழனியுமே, இங்க பாருங்க, நீங்க செஞ்ச தப்புக்கு காரணம் தேடாதீங்க. நீங்க எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்க, ஆனா பண்ணதையும் பண்ணிட்டு இதுக்கு நான் காரணம் இல்ல, உனக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு நீங்க சப்ப கட்டிட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேல உங்களை நம்பிட்டு இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. நான் பொட்டணம் அடிச்சாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, அந்த வீட்டுல போய் நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுகன்யாவை கையை பிடிச்சு கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப சுகன்யாட்ட முத்துவேலுமே, இங்க பாருமா, அவனை நம்பி போனா இப்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அவன் அங்க போய் பொட்டணம் தான் மடிக்க போறான், நீ எதுக்காக அவனை நம்பி போயிட்டு இருக்க? நீ அவனை இங்கே இருக்க வைக்க வேண்டியதானே, அவன்கிட்ட பேசி நீ அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யாவை ஏத்தி விடுறாங்க. ஆனா சுகன்யாவுமே இங்க முத்துவேலை பார்த்து, இங்க பாருங்க மாமா, நான் கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும். ஏன்னா பழனி எங்க இருக்காரோ அங்கதான் நான் இருந்தாகணும். ஏன்னா அவர் தான் என்னோட புருஷன் அப்படின்ற மாதிரி எங்க சுகன்யாவும் இவங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பயங்கரமான பதில் சொல்லிட்டு அங்க இருந்து பழனி கூட கிளம்புறாங்க. அதே நேரத்துல பழனியுமே வீட்டை விட்டு வெளியில வராங்க. அப்ப பழனி வரும்போதே ஆப்போசிட்ல இருக்கிற கோமதி, பாண்டியன் எல்லாருமே இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப பழனியுமே, அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, இதுக்கு மேல எங்க 2 பேரையும் நீங்க தான் ஏத்துக்கணும், நாங்க இந்த வீட்டுல தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி எங்க பழனி சொல்றாங்க. பழனி சொன்ன அடுத்த செகண்டே இந்த பக்கம் கோமதியுமே அந்த பக்கம் வந்து பழனி கிட்ட போயிட்டு, பரவாயில்லடா, நீ எத்தனை நாள் வேணாலும் இந்த வீட்டுல இருக்கலாம், ஏன்னா நீ என் தம்பிடா அப்படின்ற மாதிரி பழனியை வீட்டுக்கு வரவேற்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த 3 மருமகளும் சேர்ந்துட்டு இந்த பக்கம் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வந்து எங்க பழனிக்கும் சுகன்யாக்கும் ஆர்த்தி எடுக்கிறாங்க. அப்பதான் இங்க சுகன்யாக்கு தெளிவாவே புரியுது, இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே அன்பா இருக்காங்க அப்படிங்கிறத இங்க அவங்களுமே ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே நேரம் ஆப்போசிட்ல இருக்கிற முத்துவேலும் சக்திவேலும் பயங்கர காண்டோட இருக்காங்க. இவனை நம்ம பார்த்து கூப்பிட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இவன் நம்மளே எதிர்த்துட்டு போறானா, இவனை நிம்மதியாவே வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இங்க முத்துவேல் சக்திவேலோட ஒய்ஃபுங்க 2 பேருமே, பரவாயில்ல இப்போது நம்ம குழந்தைங்க மறுபடியும் நிம்மதியான இடத்துக்கு போயிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குமே இந்த வீட்டுல இங்க குழந்தை இருக்கிறது பிடிக்கவே இல்லை. ஏன்னா இங்க கண்டிப்பா சக்திவேல முத்துவேல அவங்கள சும்மா விட மாட்டாங்க, டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க மைண்ட்ல குத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கான ஒரு நல்ல முடிவு கிடைச்ச உடனே எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அதே நேரத்துல பழனியுமே மறுபடியுமே கோமதியோட வீட்டுக்கு போனதுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு. இதே நேரம் இங்க பழனியோட பசங்க எல்லாருமே, பரவாயில்ல மாமா, நீ நினைச்சதை சாதிச்சுட்ட, கல்யாணம் பண்ணிட்ட, இதுக்கு மேல ஃபன் பண்ற அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பழனியை ரொம்பவே கலாச்சிக்கிட்டு ரொம்பவே ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து சுகன்யா பழனியோட உண்மையான முகத்தையே பாக்குறாங்க. இந்த வீட்டுக்கு வந்த உடனே தான் பழனி ரொம்பவே ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாவும் எல்லாரு கூடயும் ரொம்ப விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் சுகன்யாக்கு பழனியோட சந்தோஷம் எங்க இருக்கு அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் சுகன்யாவுமே பழனியை புரிஞ்சுக்கிட்டு இதே வீட்டுல வாழ ஆரம்பிப்பாங்களா, இல்ல இந்த பக்கம் முத்துவேல் சத்துவேலோட பேச்சை கேட்டுக்கிட்டு மறுபடியுமே பழனியும் பாண்டியன் வீட்டுல இருக்கவங்களையும் டார்ச்சர் பண்ணுவாங்களா அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys.